தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது ஆவிக்குரிய மாற்றம். எபிரேயர் 11:32 வாசிக்கும் போது, கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா என்பவர்களையும் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. நியாயாதிபதிகளின் புஸ்தகமும் அதன் தூதும் இன்னும் நமக்கு பொருந்தக்கூடியதாய் காணப்படுகிறது. அந்நாட்களில் இஸ்ரவேலின் ராஜா இல்லை. அவனவன் தன் பார்வைக்கு சரியானபடி செய்து வந்தான். சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து காணப்பட்டது. ஜனங்களுக்கு அடிமைத்தளத்திலிருந்தும் செங்கோல் ஆட்சியிலிருந்தும் விடுவிக்கிற ஒரு இரட்சகர் தேவைப்பட்டார். அதுபோலவே நாமும் சாத்தானின் ஆலையிலிருந்தும் பாவத்தின் அடிமைத்தளத்திலிருந்தும் விடுவிக்கிற இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து தேவைப்படுகிறார். கிதியோன் இஸ்ரவேல் தேசத்தில் மிகப்பெரிய நியாயாதிபதிகள் ஒருவனாக காணப்பட்டான். அவருடைய பெயர் விசுவாச வீரர்களின் பட்டியலில் இடம்பெற்றிருந்தது. அந்நாட்களில் இஸ்ரவேலில் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். ஆண்டவர் அநேக முறைகள் எச்சரிப்பு கொடுத்தும் அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. எனவே அவர்களை ஆண்டவர் 7 வருஷம் மீதியாளர்களின் கையில் ஒப்பு கொடுத்தார். இன்று நம்முடைய சபையும் இதே நிலையில்தான் இருக்கிறது. அன்று இஸ்ரவேலர் விடுதலைக்காக கூக்குரலிட்டார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு உதவியாக ஒரு தூதனை அனுப்பினார். தூதன் மூலம் தேவ அன்பு கிதியோனுக்கு வந்தது. தூதன் கிதியோனை நோக்கி பராக்கிரமசாலியே என அழைத்தது போது அவனும் ஒரு கோழை போல் செயல்பட்டான். ஆனால் தொடர்ந்து கோழையாக இருக்கவில்லை. தனக்கு முன்பாக இருந்த சவால்களை தேடி அணுகி இஸ்ரவேலின் ஜனங்களை விடுவித்தான். கிதியோன் சொந்த பட்டணத்தில் காணப்பட்ட போகால் தெய்வத்தின் பலிபடத்தை தகர்த்து போட உத்தரவு கொடுத்தான். இன்று நாமும் நமது சபையும் கூட ஆவிக்குரிய ரீதியில் கழுவப்பட வேண்டியது அவசியம். நாமும் நமது சபையும் மனமாற்றம் அடையாமல் மற்றவர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்த முடியாது. சமுதாயத்தை மனமாற்றமடைய செய்ய இதுவே ஒரு வழி. இதுவே ஆவிக்குரிய யுத்தத்தின் வெற்றி பெறும் ரகசியம். இயேசு உங்கள் மூலமே பெரிய காரியங்களை செய்து முடிப்பார். தேவன் தாமே இந்த செய்தியை கேட்ட உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளை பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கிற பிள்ளைகளை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆம்.